Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன்னு. இது அப்கமிங் குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 எந்த எக்ஸாம் எடுத்தாலும் சயின்ஸுக்காக டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கஷ்டம் ஃபீல் பண்ணி லாஸ்ட்டாக ஒதுக்கி வச்சுருவாங்க. பட் மினிமம் கேரண்டியாக ஏதாவது நீங்கள் பார்த்துட்டு போகணும். ஏன்னா ஒரு 10 கேள்வி கேட்குறாங்கன்னா அதில் ஒரு 5 கேள்வியாவது அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, டிஎன்பிஎஸ்சியில் நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ நீங்கள் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண போகிறீங்க. ஒரு 10 கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது ஒரு லக், ஒரு ஃப்ளூக்லேயாவது உங்களுக்கு மினிமமாக மார்க் வரணும். ஓகே ரைட். சரி, சயின்ஸ் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் சயின்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 5 இயர்ஸ் ஆகுது. எல்லா எக்ஸாமும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 நீங்கள் ஃபுல்லாக கண்டென்ட்லாம் படிக்க வேணாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அது ஆன்சர். ஸோ கொஷின் ஆன்சர் ஆப்ஷன் வைஸ் மட்டுமாவது அட்லீஸ்ட் ஒரு 1 டைமாவது பார்த்துட்டு போங்க. ஒரு லாஸ்ட் 2 வாரம் இருக்கும்போது இதை பார்த்துட்டு போனால் எக்ஸாம் ஹாலில் நல்லாவே பிக்கப் ஆகும். சயின்ஸுக்கும் மேக்ஸுக்கும் மினிமமாக ஒரு 5 இயர்ஸ் ஆகுது எல்லா எக்ஸாம் கண்டக்ட் பண்ண சயின்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு போங்க. நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ரைட். ஸோ இது எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். இது 2 பிடிஎஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிடிஎஃப் மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டும் இருக்க போது நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிடிஎஃப் ஃபார் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே நான் கொடுத்துருக்கேன். இது என்ன விஷயம்னா சயின்ஸ் புக்கு 6லேருந்து 10th, 11th, 12th இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, வேறு பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் இல்லாமல் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியாக்கள் டிஎன்பிஎஸ்சி இது வரைக்கும் எங்கெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு ஃபுல் புக்கில் கண்டென்ட்டை விட நிறைய இடத்துல இந்த புக் பேக் கொஷின்ஸு, இந்த பாக்ஸ் கண்டக்ட்டு, டூ யூ நோ பாக்ஸ் இந்த மாதிரி தான் கேள்விகள் அதிகமாக கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நான் எதுவுமே படிக்கல சயின்ஸில். எதனா படிச்சுட்டு போனோம் ஃபீல் பண்ணுவாங்களே. ஸோ அப்படி ஃபீல் பண்ணுறவங்க தான் 2 விஷயம் இருக்குது. ஒன்று டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ளஸ் இந்த பிடிஎஃப் ஃபார் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் ரெண்டுமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ தமிழுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். மினிமமாக இந்த 2 மட்டுமாவது ஃபாலோ பண்ணிட்டு போங்க. சயின்ஸில் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ரைட்டாக நீங்கள் ஃபுல்லாலாம் படிக்க வேண்டாம். ஒரு லாஸ்ட் ஒரு 3 வாரம் இருக்குது, 2 வாரம் இருக்குது, 10 நாள் இருக்குது, 1 வாரம் இருக்குன்னா அட்லீஸ்ட் சும்மா படித்து பாருங்கள். அதை படித்து பார்க்குற விஷயங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகும். 4 ஆப்ஷனில் நிச்சயமாக கிளிக் ஆகும். ஓகே. ஸோ அப்கமிங் டேஸில் உங்களுக்கு இதில் ஒரு டெஸ்ட்டு இதில் ஆட் ஆகுங்க. என்னென்னா ஃபிசிக்ஸு, பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி 3 விஷயம் இருக்குல்ல. இந்த 3க்கும் 6th and 12th வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் டாபிக்ஸாக இருக்கோ அந்த எல்லா டாப்பிக்கும் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இந்த லிங்க்கில் ஆட் ஆகும். ஒரு 2 days ஆட் ஆகிடும். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ மே 29 நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ஜூன் 1க்குள்ளே பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் அந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ணுவேன். ஒன்றும் இல்லைங்க, சமச்சர் புக்கை கட் பண்ணி பேஸ்ட் பண்ண மாதிரியான சில கொஷின்ஸு, அதுக்கான கீ ஆப்ஷன் பேஸ் பண்ணி எல்லாமே நான் கொடுக்குறேன். ஃபிசிக்ஸில் 12, பயாலஜி 12, கெமிஸ்ட்ரி 12. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபுல்லாலாம் படிக்க முடியாது. பட் ஒரு மினிமமாக என்ன கவர் பண்ண முடியுமோ அது வரைக்கும் மட்டும் பார்த்துட்டு போங்க. ப்ரீவியஸ் கொஷின் பார்த்துட்டு இந்த பிடிஎஃப் ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஷின் பார்த்துட்டு போனால் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இது ஒரு சின்ன ஹெல்ப் மாதிரி தான். பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்திக்கோங்க. அப்கமிங் குரூப் 1, குரூப் 2க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட்டும் இதில் ஆட் ஆகிடும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். லிங்கை பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.